ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விரான். ஸோ இன்ட்ரோ வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து ஸ்ப்ரிங் பூட் சீரீஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஸ்ப்ரிங் பூட்டோட ஃபஸ்ட்டு வீடியோ இது. ஸ்ப்ரிங் பூட்னா என்ன, நம்ம என்னெல்லாம் வந்து ஸ்ப்ரிங் பூட் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம், ஸ்ப்ரிங் பூட்டுக்கு ப்ரீ ரெக்வஸ்ட்டாக என்னெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம ஸ்ப்ரிங் பூட்குள்ளே காலை வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோ கான்ஃபிகரேஷன்னா என்ன ஸ்ப்ரிங் பூட்டில், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன, ஸ்ப்ரிங் பூட்டோட ஆர்கிடெக்சர் லேயர், இதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்ப்ரிங் பூட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். வாட் இஸ் ஸ்ப்ரிங் பூட்? ஸ்ப்ரிங் பூட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு ஜாவாவோட ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஜாவா பேஸ் பண்ணி எழுதுகிற ஃப்ரேம் ஒர்க். இந்த ஸ்ப்ரிங் பூட்டில் நம்ம மல்டிபிள் வேறு லாங்குவேஜஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஜாவா தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம கோட்லினும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம். நமக்கு எந்த லாங்குவேஜ் வந்து நல்லா தெரியுமோ அந்த லாங்குவேஜை வச்சு ஒரு ஜாவா பேஸ்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட். ஏன்ப்பா ஸ்ப்ரிங் பூட்டு? ஸ்ப்ரிங் பூட் இல்லைன்னா நான் இந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணாமல் நம்மளால் ப்ராஜெக்ட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் பண்ணலாம். இப்போ ஒரு ஆஃபீஸில் நிறைய லெகசி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்னுமே வந்து செர்லெட் பேஸ்டு மோனோலித்திக் அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். ஸோ மோனோலித்திக் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள், உங்களோட ஒரு எல்லா அப்ளிகேஷனும் ஃபியூச்சர்ஸும் ஒரே இடத்துல இருக்கும். அதுதான் மோனோலித்திக் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்ப்ரிங் பூட்டை வந்து கொண்டு வந்தாங்க. லைக் மைக்ரோ சர்வீஸாக தனித்தனியாக உடைக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, மைக்ரோ சர்வீஸுங்கிற ஒரு டாபிக் நம்ம பின்னாடி பேசலாம் இந்த சீரீஸில். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் பூட்னா என்னன்னு தெரிஞ்சால் அதுக்கப்புறம் உங்களுக்கு மைக்ரோ சர்வீஸ் பற்றி சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் நான் டீப் டைவ் பண்ணல. ஸோ நான் மேலோட்டமாக தான் நான் அந்த ஸ்ப்ரிங் பூட்டை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த இதில் வந்துட்டு நம்ம கான்செப்சுவலாக தான் பார்க்க போகிறோம், அதாவது தியரிட்டிக்கலாக தான் பார்க்க போகிறோம். நம்ம கோட் லெவலில் எதுவுமே பார்க்க போகிறது இல்லை, எக்ஸாம்பிள் வச்சு எதுவுமே பார்க்க போகல. நம்ம ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ப்ரிங் பூட்னா ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கேன், அந்த அப்ளிகேஷன் கூட ஒரு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறேன், இல்லைனா ஒரு கேஷே சிஸ்டம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் கேஷை யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே நானே பண்ணாமல் எனக்கு ஆல்ரெடி இன்பில்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்கிற டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து ஸ்ப்ரிங் பூட். எக்ஸாம்பிளுக்கு இப்போது செர்வலெட் பேஸ்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டேட்டா பேஸ் கூட பேசுறதுக்கு வந்துட்டு ஜேடிபிசி கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு இது வச்சுருப்பாங்க. ஜேடிபிசி டெம்ப்ளேட் வழியாக பேசுவாங்க. ஸோ அதில் கொரி ஃபார்ம் பண்ணுறது நம்ம தான் ஃபார்ம் பண்ணுவோம், டேட்டா பேஸ் கூட கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுறது நம்ம தான் ஓப்பன் பண்ணுவோம், எல்லாமே மேனேஜ் பண்ணுறது நம்ம தான் மேனேஜ் பண்ணுவோம். அங்கே நிறைய ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் எழுதி வச்சுருப்போம், ஏன்னா ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கு. நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதும் அந்த மாதிரி ஸ்டாட்டிக் பிளாக்குள்ளே தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஸ்ப்ரிங்குன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங்குங்கிற கான்செப்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் பெருசாக ஒரு வளர்ச்சியே இல்லை. லைக் எப்படின்னா வந்துட்டு என்னப்பா பீனுங்கிறாங்க, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனுங்கிறாங்க, ஐஓசி கண்டெய்னருங்கிறாங்க, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் நான் ஏன் யூஸ் பண்ணோம், நான் ஜஸ்ட் நியூ போட்டு கிரியேட் பண்ணிட்டு போயிடுவேனே, நான் ஏன் எக்ஸ்எம்எல்ல உட்காந்து ஒவ்வொரு பீனாக சொல்லி அந்த பீனுக்கு ஒரு அவுட்புட் எல்லாம் உட்காந்து அந்த ரெஃபரன்ஸ் டேக்குள்ளே நான் உட்காந்து போடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு அனடேஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. எப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பீன் ஒரு டேக் இருக்கும், அந்த டேக்குக்குள்ளே வந்துட்டு சொல்லிடுவாங்க, நான் உங்களுக்கு கோடா எழுதும் போது நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்போ ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேளுங்க. பீன் ஒரு டேக் இருக்கும், அந்த டேக் மூலமாக
அந்த பீன் டாட் எக்ஸ்எம்எல்னு ஒரு எக்ஸ்எம்எல் இருக்கும். அந்த எக்ஸ்எம்எல்லை ரீட் பண்ணி அப்ளிகேஷன் கான்டெக்ட்குள்ள, அதாவது அந்த பீனை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. பீன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரிங் மூலமா கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த கிரியேட் ஆன பீனை நம்ம பின்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு அடுத்த ஒரு வெர்ஷனாக தான் இந்த ஸ்ப்ரிங் பூட் வந்து வந்துச்சு. ஸோ ஸ்ப்ரிங்குக்கு ஒரு ஓவர்லே ஸ்ப்ரிங் பூட்னு நம்ம சொல்லலாம். இதில் எல்லாமே ஆட்டோ கான்ஃபிகர். லைக் ஒரு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறது ஆட்டோ கான்ஃபிகர், ஒரு செக்யூரிட்டி கான்ஃபிகர் பண்ணுறது ஆட்டோ கான்ஃபிகர் மூலமாக பண்ணிக்கலாம். ஒரு ஒரு கேஷை, டிஸ்ட்ரிபியூட்டட் கேஷை யூஸ் பண்ண போகிறோமா, ஆட்டோ கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கான டிபெண்டன்சி மட்டும் கொடுத்தா போதும், என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டா போதும், அதுவே வந்துட்டு எல்லாமே பண்ணிக்கிடும். அதுதான் வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட்டோட ஒரு மகிமை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட்னா என்னன்னு சொல்லிட்டேன். அது ஒரு ஜாவா ஃப்ரேம் ஒர்க். அதை வச்சு நம்ம எல்லாமே ஆட்டோ கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா கோட் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸ்ப்ரிங் பூட்டில் நிறைய அனோட்டேஷன்ஸ் இருக்குது. அந்த அனோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் நமக்கு தேவையான இதை பண்ணிக்கலாம். அண்ட் ஹிஸ்ட்ரி நான் ஸ்ப்ரிங் பூட்னா என்னன்னு சொல்லும் போதே சேர்த்து சொல்லிட்டேன் எதுக்காண்டி வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அடுத்து ப்ரீ ரெக்வஸ்டா இந்த ஸ்ப்ரிங் பூட் நான் படிக்க போகிறேன் ப்ரோ, எனக்கு ஸ்ப்ரிங் பூட்டே தெரியாது, நான் வந்து இதை படிக்க போகிறேன், இதுக்கு வந்து நான் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னா கேட்குறீங்க அப்படின்னா, அதுக்கு நான் சொல்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜாவா கான்செப்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஜாவா ஒரு கொட்டினோ இல்லைன்னா ஒரு ஜாவாவோ தெரியணும். முழுமையாக தெரியணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக தெரியணும். ஊப்ஸ் கான்செப்ட்னா கண்டிப்பாக தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட்னா என்னன்னு தெரியும். ஸ்ப்ரிங்கு கான்செப்ட்லாம் எனக்கு தெரியணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, ஸ்ப்ரிங்கு கான்செப்ட் கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா ஸ்ப்ரிங்கில் இருந்தால் ஸ்ப்ரிங் பூட் வந்துச்சு. ஸோ ஸ்ப்ரிங்கோட கான்செப்ட் தெரிஞ்சாதான், ஸ்ப்ரிங்கில் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் ஸ்ப்ரிங் பூட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறாங்க. என்ன அங்கே மேனுவலாக தான் நம்ம எல்லாத்தையும் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஒரு டேட்டா பேஸ் கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே இங்கே வந்து ஆட்டோ கான்ஃபிகர். ஜஸ்ட்டு ஒரு டிபெண்டன்சி தூக்கி போடு, அவனே எல்லாத்தையும் பார்த்துப்பான். நான் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன், எக்ஸ்ட்ரா கோடெல்லாம் எழுத மாட்டேன். அனோட்டேஷனாக தூக்கி போடுவேன், ரெபாசிட்ரியாக தூக்கி போடுவேன். அதை வச்சு நானே கொரி பாவம் பண்ண மாட்டேன், எதுவும் பாவம் பண்ண மாட்டேன். டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை எடுத்து நான் என்னோடய பிஸ்னஸ் லாஜிக் மட்டும் எழுதுவேன். இந்த ஒரு சிம்பிள் இதுதான் வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரிங் கான்செப்ட். ஸோ என்னென்ன ஸ்ப்ரிங் கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்துட்டு ஐஓசி கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு ஸ்ப்ரிங்குனாலேயோ இல்லை ஸ்ப்ரிங் பூட்னாலேயோ என்னென்னலாம் பீன்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்துட்டு இந்த ஐஓசி கண்டெய்னருக்குள்ளே தான் போய் இருக்கும். அதுலேருந்து தான் அந்த ஸ்ப்ரிங் பூட் வந்து எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கும். இந்தாப்பா உனக்கு பீன் வேணுமா, இந்தா ஏன்ட்ட இருக்குது, இந்த ஐஓசி கண்டெய்னர் வந்து எடுத்து கொடுத்துருவான். அங்கே தான் போய் அது ஸ்டோர் ஆகும். இந்த பீன் ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த ஐஓசி கண்டெய்னர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து ஒரு பாக்ஸ். அந்த ஐஓசி கண்டெய்னருக்குள்ள தான் நம்மளோட பீன் எல்லாம் கிடைக்குதா. ஸோ அந்த ஐஓசி கண்டெய்னருக்குள்ள இருக்கிற பீனை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தன் தேவைப்படுவான். அவன் தான் இந்த பீன் ஃபேக்ட்ரி, ஐ மீன் அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் மூலமா நான் அந்த பீனோட நேம் கொடுப்பானா, அவன் எனக்கு அந்த பீனை கொடுப்பானா, நான் அதை வச்சு யூஸ் பண்ணிப்பானா. ப்ரோ நீங்க பீனு சொல்றீங்களே, ஆரம்பிச்சதுலேருந்து பீனு சொல்றீங்க, பீன்னா என்ன? ஃபர்ஸ்ட் பீன்னா ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே, ஏ ஈக்குவல் டு நியூ ஏவாஃப் எப்படின்னு கொடுக்குறோமா. இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன், சரியா? இதுதான் பீனு நம்ம சொல்றோம். எப்படின்னா அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பப்ளிக் ஒரு மெத்தட் இருக்கும், பப்ளிக். இது என்ன, இந்த பீன் வந்து இந்த மெத்தட் வந்து எதை ரிட்டர்ன் பண்ணோம்னா, நம்ம எந்த கிளாஸை பீனா போட போறோமோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஏவாஃப் so return
நியூவா ஏ அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் இங்கே அட்டு பீனுன்னு மட்டும் போட்டால் போதும், எனக்கு ஒரு பீன் கிரியேட் ஆயிரும். நான் எப்பெல்லாம் இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்ட இந்த நேமை கொடுத்து நான் கேட்குறேனோ அவன் எனக்கு இந்த ஏங்கிற கிளாஸோட ஆப்ஜெக்டை என்கிட்ட கொடுத்துருவான். நான் அதை வச்சு என்னோட பிஸ்னஸ் லாஜிக்கை வந்து நான் எழுதிப்பேன். நம்ம ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்க்குறத விட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நமக்கு புரிஞ்சிடும். அடுத்து வர்ற வீடியோவில் நம்ம அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு புரியும் ஸ்ப்ரிங் பூட்னா என்ன. ஸோ அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் பற்றி சொல்லிட்டேன். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இப்போ இதை பற்றி தெரியும். இப்போ பீன் வந்து கிரியேட் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டேன், இப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த பீனை எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. லைக் நீங்கள் ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்எம்எல் மூலமாக பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக பண்ணலாம், கெட்டர் செட்டர் மூலமாக பண்ணலாம். இதை 3 விதமாக பண்ணலாம். அதே மாதிரி தான் ஸ்ப்ரிங் பூட்லையும் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டர் மூலமாகவும் பண்ணலாம். ஸ்ப்ரிங்கை இன்ஜெக்ட் பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டர் மூலமாகவும் பண்ணலாம், செட்டர் மூலமாகவும் பண்ணலாம். ஆட்டோ ஒயர்னு அவனே ஒரு அனடேஷன் கொடுப்பான், அதுவும் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த பீன் கிரியேட் பண்ணுறதுக்கு வேற என்னெல்லாம் நம்ம டேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு காம்போனன்ட். ஓகே, ஒரு யூட்டிலிட்டி கிளாஸ் அப்படின்னா நம்ம காம்போனன்ட் போட்டுக்கலாம். அட்டு கான்ஃபிகரேஷன் ஒன்று இருக்கும். கான்ஃபிகரேஷன் எதுக்குன்னா, இப்போ சிம்பிளா ஒரு கான்செப்ட் சொல்றேன். இப்போ என்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க, ஓகேவா? எனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க. நான் வந்து அந்த 10 பேரை மட்டும்தான் நான் வேலை வாங்க முடியும். ஓகே, என் டீம்லயுமே வெளியில பக்கத்து டீம்ல இருக்கிற இன்னொரு ஆளை போய் நான் வேலை சொல்ல முடியாது, எப்பா எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்ட்டு. ஸோ இந்த 10 பேர்கிட்ட தான் நான் என்னோட வேலையை சொல்ல முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் பக்கத்து டீம்ல நான் ஒருத்தன்ட்ட சொன்னா அவன் அந்த வேலை பண்ண மாட்டான். அதே மாதிரிதான் இந்த கான்ஃபிகரேஷன் வந்து எதுக்கு அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்டர்னலா ஸ்ப்ரிங் அனடேஷன்ஸ் நம்ம போடாத, இல்லைன்னா காம்போனன்ட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் உங்களுக்கு கோட் ரைட் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ இல்லைன்னா நீங்கள் இதை பற்றி ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்க. காம்போனன்ட் ஸ்கேன் பண்ணாத ஒரு பேக்கேஜ் இருக்கும், அதில் இருக்கிற கிளாஸை நான் பீனை யூஸ் பண்ணணும். அதாவது அந்த கிளாஸை வந்து எனக்கு ஸ்ப்ரிங்கு தான் வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இந்த மாதிரி பீனுன்னு போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், அனடேஷன் போட்டு. ஓகேவா? அடுத்து சர்வீஸ். இது வந்து நம்ம பிஸ்னஸ் லாஜிக் எழுதுறதுக்கு இந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ரெபாசிட்டரி. இந்த ரெபாசிட்டரி அப்படிங்கிறது நத்திங் பட் டேட்டா பேஸ் கூட பேசுறது, எந்த டேட்டா பேஸ் கூடனாலும். ஓகேவா? இதுதான். ஓகே, இந்த மூலமா நம்ம பீன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பத்தி பார்க்கறதுக்கு அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் மூலமா நம்ம பீன் எடுக்கலாம், அது ஒரு விதம். இல்லைன்னா ஆட்டோ வயர்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, ஆட்டோ வயர். இந்த ஆட்டோ வயர் மூலமா நம்ம வந்துட்டு டைரக்டா ஆட்டோ வயர் ஆட்டோ வயர்னு போட்டு இப்படி டிஃபைன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஏவா ஏ இப்படின்னு டிஃபைன் பண்ணோம்னா ஸ்ப்ரிங் பூட் டைம் எடுத்து கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்துருவான், இந்த இடத்துல கொடுத்துருவான். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வந்துட்டு நம்ம இப்போ ஆட்டோ வயர் பண்ணியும் பண்ணலாம். நம்ம இந்த பீன் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ள கன்ஸ்ட்ரக்டர் மூலக்குள்ளையும் நம்ம செட் பண்ணியும் பண்ணலாம். இல்லைன்னா கெட்டர் செட்டர் மூலமா நம்ம இன்ஜெக்டும் பண்ணலாம். ஸோ நம்மளோட விருப்பம். லெகசி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட்டுக்கு மாத்துறாங்க அப்படின்னா அவங்க எல்லா இடத்துலையும் போய் காம்போனன்ட் அப்படின்லாம் போட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பீன் தான் போடுவாங்க, பீன் கிரியேட் பண்ணிட்டு. ஏன்னா அவங்க லெகசி அப்ளிகேஷன்ஸை புதுசாக உட்காந்து எழுதுனாங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஸ்ப்ரிங் பூட் வந்து ஒரு கான்ஃபிகரேஷனுக்காண்டி நான் வச்சுருக்கேன், ஆனால் என் அப்ளிகேஷன் அப்படியே தான் இருக்கும், அப்படி ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஜஸ்ட் பீன் யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிட்டு அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் மூலமாக அவங்க வந்து பீனை எடுத்து
எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ புதுசாக மாடியூல் எழுதும் போது மட்டும்தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு காம்போனண்ட்டோ அனோட்டேஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி எழுதுவாங்க. ஸோ இந்த ஆட்டோ கான்ஃபிகரேஷன் பற்றி நான் பேசிட்டேன். ஒன்று ஒன்றா பேசலாம்னு பார்த்தேன், ஆனால் வரிசையாக பேசிட்டேன். வரிசையாக பேசலை, அப்பப்போ வரும்போது நான் அதை சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒரு MySQL கூட என்னோட அப்ளிகேஷனை வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன்ப்பா. இப்போ நான் என்ன பண்ணணும்? JDBC URL நான் ஒன்று கொடுக்கணும், என் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். கொடுத்துட்டா விட்டுருவானா? இல்லை. கனெக்ஷன் கிளாஸ் நான் கிரியேட் பண்ணணும். அந்த கனெக்ஷனுக்கு இந்த URL கொடுக்கணும், பாஸ்வேர்டை கொடுக்கணும், இது எல்லாத்தையுமே கொடுக்கணும். கொடுத்துட்டு டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணுறது எல்லாமே நான் தான் மேனுவலாக உட்காந்து பண்ணணும். இப்போ அது எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நான் ஜஸ்ட்டு அந்த JDBC URL கொடுப்பேன், யூசர் நேம் கொடுப்பேன், பாஸ்வேர்டு கொடுப்பேன், அவனே DB கூட கனெக்ட் பண்ணுவான், அவனே எல்லாமே பண்ணுவான். நான் கொரி கொடுப்பேன், அவுட்புட் எனக்கு கொடுப்பான். நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா கோடே எழுத மாட்டேன். இதுதான் இந்த ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது. ஸோ இது நம்ம இந்த டிபெண்டன்சிலாம் நம்ம போட்டு ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்ல அடுத்த வீடியோவில், அப்போது உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்ப்ரிங் பூட் ஆர்கிடெக்சர் என்னப்பா? ஆர்கிடெக்சரு எல்லா ஒரு பேக் அண்ட் அப்ளிகேஷனுக்கும் ஒரு ஆர்கிடெக்சர் தானே இருக்கும். அதே ஆர்கிடெக்சர் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டவும் போகிறேன். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் லேயர் இருக்கும், UI தான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து பிஸ்னஸ் லேயர். இந்த பிஸ்னஸ் லேயர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா வந்துட்டு என்னோட பிஸ்னஸ் லாஜிக் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. பெர்சிஸ்டன்ஸ் லேயர். பெர்சிஸ்டன்ஸ் லேயர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா டிபியிலேருந்து டேட்டாவை எடுக்கிறதுக்கான ஒரு இடம். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் லேயர். இதெல்லாம் நம்ம டேட்டாபேஸ் லேயர்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். நம்ம எழுதுறது, நம்ம கோடு எழுதணும்னா இது வரைக்கும் தான் எழுதணும். இந்த டேட்டாபேஸ் லேயர்லாம் அவனே டேக் கேர் பண்ணிக்குவான். லைக் DAO கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேட்டா அக்சஸ் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அதுதான் இந்த பெர்சிஸ்டன்ஸ் லேயர். ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணுறது அதுதான் இந்த பிஸ்னஸ் லேயரில் நடக்கும். ப்ரெசன்டேஷனில் ஜஸ்ட்டு என்னோட அவுட்புட்டை நான் ஷோ பண்ணுற இடம், ஷோகேஸ் பண்ணுற இடம், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் வந்து ஒரு ஸ்ப்ரிங் பூட்டோட ஒரு ஆர்கிடெக்சர். லைக் இப்படி தான் வந்து ஒரு மாடர்ன் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு. லைக் கிளைண்ட் அப்படிங்கிறது நான் UI சொல்கிறேன், ஒரு HTTP ரெக்வஸ்ட் வந்து ஒரு கண்ட்ரோலர் கிட்ட போகுது. ஸோ இந்த கண்ட்ரோலர் வந்துட்டு இந்த சர்வீஸ் லேயர் இருக்கு பார்த்தீங்களா? சர்வீஸ் லேயர்கிட்ட இந்த கண்ட்ரோலர்லேருந்து கண்ட்ரோல் வந்து சர்வீஸ் லேயருக்கு போகும். இந்த சர்வீஸ் லேயர் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ரெபாசிட்டரி கிளாஸ் மூலமாக அந்த பீனை இன்ஜெக்ட் பண்ணி டேட்டா பேஸ் கூட பேசி திரும்ப டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் லேயர்கிட்ட கொடுப்பான். இந்த சர்வீஸ் லேயர் கண்ட்ரோலர்கிட்ட கொடுப்பான், கண்ட்ரோலர் கிளைண்ட்டிட்ட கொடுத்து கிளைண்ட் வந்து ஷோ பண்ணுவான். ஸோ இதுதான் ஷோகேஸ் நடக்கும். ஸோ இந்த ஹைபர்நெட் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கேள்விப்படலைன்னா நம்மளோட சீரீஸில் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஒரே இதில் பேசிட்டோம், ஒரே இதில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு படியாக எடுத்து வச்சாதான் ஒவ்வொன்றா புரியும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ப்ரிங் பூட்னா என்ன, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம அடுத்து ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ஆட்டோ கான்ஃபிகர் பற்றிலாம் எப்படி பண்ணுறது, ஒரு பீன் எப்படி இன்ஜெக்ட் பண்ணுறது, எப்படி அதை ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். லெட்ஸ் ஸ்டே டியூன். தேங்க்யூ.